हाय फ्रेंड्स, इनकी நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். மாப்பிளை சம்பா ஸ்வீட் பார்க்க போறோம். இந்த அரிசி உங்களுக்கு ஹெல்தியான அரிசியா நல்ல அரிசியா வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுக்கிறோம், பார்த்து வாங்கிக்கோங்க. இத நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இத நம்ம தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணி வடிச்சாச்சு. இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி நம்ம அப்படியே அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை குக்கர் மூடிட்டு விசில் போட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வேகும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி சூப்பராக குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இதில் ஜாஸ்தி மீதி இருந்தது மேலே அப்படின்னா நீங்கள் அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம். இப்போ நம்ம இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம். நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே நல்லா வெல்லம் குறைஞ்சி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கரைச்சி பாகாவும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த டைம்லேயே தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், நான் சின்ன கப்னால இவ்வளோ எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 2 ஏலக்காயை நான் பொடிச்சு ஆட் பண்ணுறேன். நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேசரி, லட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான மாப்பிளை சம்பா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.